அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களுக்கான மகிழ்கணித பயிற்சியில் கணித பாடப்பொருளை எளிமையான முறையில் செயல் வடிவில் காட்சிப்படுத்தி மாணவர்களுக்கு கணிதம் கற்றலில் ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் விதமாக GeoGebra சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் டூல்ல உள்ள டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் டூல் பயன்படுத்துவது எப்படி அப்படின்ற இந்த வீடியோவை பார்ப்போம். GeoGebra கிளாசிக் 5 ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல ஃபைல், எடிட், வியூ, ஆப்ஷன்ஸ், டூல்ஸ், விண்டோ, ஹெல்ப். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா மெனு பார்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா டூல் பார்னு சொல்லுவோம். இது அல்ஜிப்ரா வியூ, இது கிராஃபிக்ஸ் வியூ, கீழே இருக்கக்கூடிய இது இன்புட் பார். சரியா? இதுல இந்த டூல் பார்ல லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவதா இருக்கக்கூடிய இந்த டூல் நமக்கு ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் டூல். இதுல டெக்ஸ்ட் அப்படின்ற டூலை பத்தி பார்க்க போறோம். இதை நான் டெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணணும் அப்படின்னாக்கா கிளிக் பண்ணிட்டு இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் எங்கே வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் டைட்டில் எந்த டைட்டில் வேணுமோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போது GeoGebra ட்ரைனிங் டு மேத்ஸ் டீச்சர்ஸ் பை ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டரேட் அண்டு SCRT அப்படின்றத நான் இங்கே டைப் பண்ண போகிறேன். வார்த்தை டைப் பண்ணுறேன். GeoGebra ட்ரைனிங் டு மேத்ஸ் டீச்சர்ஸ் பை ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டரேட் அண்ட் SCRT. ஸோ இதை டைப் பண்ணி முடிஞ்ச பிறகு இந்த இடத்துல ஓகேன்றது கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த டெக்ஸ்ட் நமக்கு இங்கே நமக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாதி கட் ஆகிற மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணி இங்கே நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இதனுடைய பேக்ரவுண்டு, டெக்ஸ்ட்டு கலரு, இது சைஸ், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது எதில் இருக்குது அப்படின்னாக்கா இந்த கிராஃபிக்ஸில் சப்போஸ் ஹைடாக இருந்ததுனாக்கா அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அந்த டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அதனுடைய பேக்ரவுண்டு கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஸோ நான் இந்த கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்குது உங்களால் பார்க்க முடியும். அடுத்ததாக அந்த டெக்ஸ்டோடைய கலரை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னாக்கா இதில் நம்ம இந்த ஏன்ற லெட்டர் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா டெக்ஸ்டோடைய கலர் வந்துட்டு ஏதாவது சூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த டெக்ஸ்டோடைய போல்ட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா போல்டு அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அதை செலக்ட் பண்ணும்போது இது நமக்கு போல்டாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலிக், நமக்கு லெட்டர்ஸ்லாம் வந்துட்டு ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ நமக்கு தேவையானதை வச்சுக்கலாம், இல்லைனாக்கா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இதை நான் போல்டு பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெக்ஸ்டோடைய சைஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்மால்லேருந்து ஆரம்பிக்குது, சின்னதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வெரி ஸ்மால்னால் கொஞ்சம் பெருசாக மாறும். அதுக்கு அடுத்து ஸ்மால்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது மீடியம், அதுக்கு அடுத்தது லார்ஜ், வெரி லார்ஜ் அண்டு எக்ஸ்ட்ரா லார்ஜ். இதை நீங்கள் அடுத்தடுத்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுடைய டைட்டில் கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்மால்ன்றது வச்சுக்கிறேன். ரைட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டெக்ஸ்ட்டை நம்ம எங்கே வேணாலும் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ மூவ் ஆகுது. சரி, இது வந்து நமக்கு டெக்ஸ்ட் மூவ் ஆகக்கூடாது, ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகணும்னு நினச்சோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல பாருங்கள் இந்த லாக் ஓப்பனில் இருக்கும். அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல நமக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். சரியா? ஸோ இந்த டெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி ஒரு ஃபார்முலாவை இங்கே கொண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு வரலாம். அகைன் என்ன பண்ணுறேன், ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் டூலுக்கு போகிறேன். அதில் டெக்ஸ்ட்ன்றதை நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல இந்த டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த எடிட்டில் நம்ம ஃபார்முலாவை கொடுத்துக்கலாம். இந்த லேட்டெக்ஸ் ஃபார்முலா அப்படின்றது பாருங்கள், GeoGebra முழுக்கமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஃபார்முலா, மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா எல்லாமே லேட்டெக்ஸ் ஃபார்முலாவில் தான் அங்கே ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ GeoGebraவில் ஒர்க் பண்ணக்கூடிய மேத்ஸ் ஃபார்முலா எல்லாமே லேட்டெக்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஒரு ஃபார்முலாவை நம்ம டைப் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிம்பிள்ஸ்ன்றது, இந்த சிம்பிள்ஸ் ஆப்ஷனில் நமக்கு தேவையான பேசிக் சிம்பிள்ஸ் ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேசிக் ஆப்ரேஷன் சிம்பிள்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து நிறைய சிம்பிள்ஸ் வந்துட்டு இருக்குது. நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ். இது வந்து ஒரு பாயிண்ட்டையும் ஒரு ஆப்ஜெக்டையும் லிங்க் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து பயன்படும். ரைட். இந்த எடிட்டில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ப்ரீவியூவாக நமக்கு விசிபிளாக வரும். ஸோ நான் இப்போ ஒரு ஃபார்முலாவாக டைப் பண்ணுறேன். A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஸோ A + B ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல ஸ்கொயர் கொடுக்கறதுக்கு இங்கே என்ன ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா கீபோர்டில் 6ன்றத பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மேலே ஒரு கேப் சிம்பிள் இருக்கும். அது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ அதை ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி அந்த 6ன்ற பட்டனை நம்ம கொடுக்கும்பொழுது அந்த சிம்பிள் வந்துருக்குது உங்களுக்கு தெரியும்.
அடுத்தது இந்த ஸ்கொயர்ன்றது கொடுத்தோம்னா a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு a ஸ்கொயர். ஏன்றது போடுறோம், அந்த சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லக்கூடிய அந்த கேப் சிம்பிளை நம்ம வந்து டைப் பண்ணுறோம். அடுத்தது ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் இதே மாதிரி b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த இடத்துல டெக்ஸ்ட்டாக நான் வந்து டைப் பண்ணியிருக்கிறேன். இதனுடைய ஃபார்முலா வடிவம் பாருங்கள். லேட்டெக்ஸ் ஃபார்மேட்டில் மாறி a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2abன்னு நமக்கு ஃபார்முலா வடிவில் மாறிடும். சப்போஸ் இந்த லேட்டெக்ஸ் ஃபார்முலா செலக்ட் ஆகலைனாக்கா இங்கே டைப் பண்ணியிருக்கிறது என்னவோ அது அப்படியே டெக்ஸ்ட்டாகவே இங்கே நமக்கு இருக்கும். லேட்டெக்ஸ் ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஃபார்முலாவாக நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதை ஓகே கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா நமக்கு கிடச்சிடும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து எங்கே வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். நம்ம டெக்ஸ்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணுமோ அதே மாதிரி இந்த ஃபார்முலாவுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நமக்கு பேக்ரவுண்டு வந்து செலக்ட் பண்ணுறது, அதனுடைய கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறது, அதனுடைய லெட்டர்ஸ் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறது, போல்ட் ஆகிறது, அதனுடைய சைஸையும் நம்ம மாற்றிக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது ஒரு ஃபார்முலாவை எப்படி இதில் இன்சர்ட் பண்ணுறதுன்றது பார்த்தோம். ரைட். இப்போ இதில் நம்ம இமேஜை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் டூலுக்கு போகிறோம். டெக்ஸ்ட்டுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இமேஜ் டூலை நான் செலக்ட் பண்ணுறேன். நாம் சிஸ்டத்தில் வச்சுருக்கக்கூடிய ஏதாவது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய அல்லது ஜேபக் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜை இங்கே நான் கொண்டு வந்துக்கிறோம். சரிங்களா? அப்படி கொண்டு வரும்பொழுது வந்து பாருங்கள், இந்த இமேஜ் நமக்கு 2 கோஆர்டினேட் பாயிண்ட்டாக தான் நமக்கு வரும். எந்த இமேஜ் கொண்டாந்து நீங்கள் வச்சாலும் 2 கோஆர்டினேட் பாயிண்ட்டை நமக்கு காமிக்கும். இந்த இமேஜை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா செலக்ட் பண்ணி அதாவது மினிமைஸ் பண்ணிக்க முடியும், மேக்ஸிமைஸ் பண்ணிக்க முடியும், இதை ரொட்டேட் பண்ணியும் பார்க்க முடியும். ஸோ 2 பாயிண்ட்டுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா நம்மளுடைய கன்வீனியன்ட் இது மாதிரி அந்த பாயிண்ட்டை எங்கே வேணாலும் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எடுத்து அதை வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த இமேஜை நாம் எப்படி இன்ட்ராக்டிவாக மாற்றலாம் அப்படின்றது பார்ப்போம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு சைன் கர்வ் எடுத்துக்கிறேன். சைன் கர்வ் நமக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ இந்த கர்வில் நாம் 2 பாயிண்ட்டை குறிக்க முடியாது இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த செகண்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ அதை குறிக்கும்பொழுது அந்த கர்வில் நாம் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்டில் 2 கர்வ் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த கர்வ் மேலே சீன்ற ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு இடத்துல நம்ம இன்னொரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். இது இப்போ இந்த கர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சீன்ற பாயிண்ட் அண்ட் டின்ற பாயிண்ட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த இமேஜில் இருக்கக்கூடிய இந்த 2 பாயிண்ட் ஏ அண்ட் பியை இந்த கர்வில் இருக்கக்கூடிய 2 பாயிண்ட் சி அண்ட் டி கூட லிங்க் பண்ணணும். ரைட்டா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த இன்புட் பார்க்கு வரேன். இந்த இன்புட் பாரில் அந்த இமேஜில் இருக்கக்கூடிய கேபிட்டல் ஏன்ற பாயிண்ட்டை இந்த கர்வில் இருக்கக்கூடிய சின்ற பாயிண்ட்டு கூட நாம் லிங்க் பண்ணணும். அப்படின்போது ஏ ஈக்குவல் டு சின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறோம். என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த இமேஜில் இருக்கக்கூடிய பாயிண்ட் இதோட வந்து நான் ஆகிடுது, கோயின்சைட் ஆகிடுது. அதே மாதிரி இதில் இமேஜில் இருக்கக்கூடிய 2வது பாயிண்ட் பின்றத இந்த கர்வில் இருக்கக்கூடிய டின்ற பாயிண்ட் கூட நாம் லிங்க் பண்ணுறோம். அப்படி லிங்க் பண்ணுறதுக்கு பி ஈக்குவல் டு டின்னு கொடுத்து இன்புட் பாரில் பி ஈக்குவல் டு டின்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா என்ட்ரு கொடுத்துரும். என்ட்ரு கொடுக்கும்போது பாருங்கள் அந்த பாயிண்ட் 2ம் நமக்கு இங்கே லிங்க் ஆகிடுச்சு. சரியா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா இன்னும் இந்த சைஸ் வந்து சின்னதாக்கிக்கலாம் அல்லது பெருசாக்கிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம மூவ் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதை சின்னதாக பெருசாக்கிக்கலாம். ரைட். இப்போ நம்ம இதை அனிமேட் பண்ணணும். அதுக்கு இந்த ஏன்ற புள்ளியில் வச்சு ரைட் கிளிக் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல அனிமேஷன் ஆன் அப்படின்னு இருக்கும். அந்த அனிமேஷன் ஆன் கொடுத்தோம்னாக்கா அந்த ஒரு புள்ளி மட்டும் அந்த கர்வில் நமக்கு அனிமேஷனோட வர்றதை நம்ம பார்க்க முடியும். சரியா? அதே மாதிரி இதை பாஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா பின்ற பாயிண்டில் ரைட் கிளிக் பண்ணி அனிமேஷன் ஆன் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 2 புள்ளியுமே அங்கே அனிமேட் ஆகுது அந்த கர்வ் மேலே. ஸோ இப்போ இதை வந்து நான் இன்னும் வந்து எக்ஸாக்டாக இதை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த பிக்சருடைய சைஸ் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் சின்னதாக மாற்றிக்கிறேன். அப்போ சின்னதாக மாற்றும்பொழுது இன்னும் கொஞ்சம் அழகாக அதில் நமக்கு அனிமேட் ஆகிறது பார்க்க முடியும். பாருங்கள். ஸோ இதில் அந்த ட்ரெக்கிங்கில் ஏறி இறங்குற மாதிரி அந்த சைக்கிள் மூவ் ஆகிறது நமக்கு பார்க்க முடியுது. ஸோ இது மாதிரி அனிமேஷனோட நமக்கு பசங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த கர்வ் பற்றின அந்த பயம், அதாவது அந்த கற்றுக்கக்கூடிய அவங்களுக்கு பயம் இல்லாமல் எளிமையாக வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். ரைட்டா? அதே மாதிரி இப்போ இந்த கர்வ் மேலே அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகி போகிறத நம்ம பார்க்க முடியுது. இதையே இந்த ஆப்ஜெக்ட் அதாவது இந்த பிக்சரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கர்வ் எப்படி உருவாக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த கர்வ் நான் என்ன பண்ணிக்கிறேன் இப்போ ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த f(x) அல்ஜிப்ரா வியூவில் இருக்கக்கூடிய f(x) = sin x(ன்றத இந்த ஃபங்க்ஷனை நான் மறைச்சிடும். அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பட்டனை அந்த கர்வ் மறைஞ்சிடும். ரைட்டா? இப்போ இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட்ல ரைட் கிளிக் பண்ணி அனிமேஷனுக்கு மேலே பாருங்க ட்ரேஸ் ஆன் இருக்கு.
அந்த ட்ரேஸான்றதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பின்ற பாயிண்ட்ல ரைட் கிளிக் பண்ணி அனிமேஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய ட்ரேஸான்றதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த கர்வே அது தானாக உருவாகிற மாதிரி உருவாகும். இப்போ நான் இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்க அழகாக அந்த சைனெக்ஸோடைய ஃபங்க்ஷன், அந்த சைனெக்ஸோடைய கர்வ் வந்து தானாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேசன் ஆகிறத பார்க்க முடியுது. ஸோ இது மாதிரி நம்ம மாணவர்களுக்கு ஒவ்வொரு வரைபடத்தையும் இந்த மாதிரி அனிமேஷனோட கொடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த அனிமேஷன் நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த வடிவிலேயே ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அந்த கர்வ் வந்து எப்படி இருக்குன்றது மாணவர்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் எல்லா வரைபடத்தையும் இது மாதிரி ஒரு அனிமேஷனோட நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது மாணவர்கள் அந்த கிராஃப் பற்றின அச்சம் இல்லாமல் எளிமையாக கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆல்.